அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜாதகத்தை எப்படி சாதகமாக்கு, நம்மளுடைய ஜாதகத்தை நமக்கு எப்படி சாதகமாக்குவது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு என்ன சொன்னா ரொம்ப எளிதான கணக்கு தான். ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நவதானியத்தை வச்சு சாதிச்சிடலாம். அந்த காலத்தில் எல்லா பெரியோர்களும் முன்னோர்களும் நவதானியத்தை அழகாக நேசித்தார்கள். நவதானியத்தை பெருமையாக கருதினார்கள். இன்னைக்கு நவதானியத்தை பெருமையாக கருதுவதில்லை. நவதானியமே எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் போய்விட்டது. அப்ப ஜாதகத்தை சாதகமாக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ராசி கட்டத்துல அதிகமான கிரகங்கள் பறந்திருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. சில பேருக்கு 3 கட்டத்துக்குள்ள அடங்கிடும், சில பேருக்கு 4 கட்டத்துக்குள்ள அடங்கிடும். 12 கட்டத்துல பரவலாக இருப்பதற்கு இருந்தால் அந்த இது என்ன சொல்லலாம்னா, அவர்களுக்கு குறைந்த கட்டங்களில் இருந்தால், எனக்கெல்லாம் 6 கட்டத்தில் இருக்கு. 12 கட்டத்துல 6 கட்டங்களில் கிரகம் இருக்கிறது. 6 கட்டங்கள் என்ன சொன்ன எம்டி கட்டம் தான், எம்டி கட்டம். அப்ப இது நல்லதா? நல்லது அல்ல. நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? 12 வீடு இருக்கு, 6 வீடுல ஆள் இருக்கு. 6 வீட்டுல என்ன சொன்னா விளக்கு பொருத்த கூட ஆள் இல்லைன்னா எப்படி அது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியும்? அப்ப குறைந்த கட்டங்களில் இருக்கின்ற குறைந்த கட்டங்களில் இருக்கின்ற அந்த அமைப்பு நம்ம அதிகமான முயற்சி செய்துதான் முன்னேறி வர வேண்டும். அதிகமான என்ன சொல்ல முயற்சி பண்ணி தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். அதை பரிச்சித்து பார்த்தாலே தெரியும். சில பேருக்கு என்ன சொன்னா பரவலா இருக்கும், 9 கட்டம் வரைக்கும் இருக்கும். 9 கட்டம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா 9 கிரகம் இருக்குல்ல, 9 கட்டம் வரைக்கும் இருக்கும். மாந்தியை சேர்த்து 10 கட்டம் இல்லையா? மாந்தியும் ஒரு கிரகம் தான். மாந்தியை பத்தி பேசணும்னா, மாந்தி பயங்கரமான வில்லாதி வில்லன். அவரை வச்சே எடுக்கலாம். அப்ப குறைந்த கட்டங்கள் 6 கட்டத்திற்கு உள்ளாக இருந்தால், 6 கட்டத்துக்குள்ள இருந்ததுன்னா, 6 என்பது ஆவரேஜ் தானே. அதாவது 100 மார்க்குக்கு மொத்தம் 12 கிரகம். அந்த 12 கட்டம் 9 கிரகம். அப்ப ஓரளவுக்கு என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் மேன்மேன்னு சொல்லலாம். ஒரு 7, 8, 9 கட்டம், 9 கட்டத்துல ஃபில்லப் ஆகலாம் இல்லையா? 3 கட்டத்தை நீங்க எம்டியா விடுங்க. 9 கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு 6 கட்டத்தில் இருந்தாலே அவன் முயற்சி உழைப்பால் தான் அவன் முன்னேற முடியும். அப்ப அந்த கொடுப்பினை அவர்களுக்கு இதுதான். இதே அம்சத்தை பாருங்க. அம்சத்துல என்ன சொன்னா கரெக்டா லக்கணம் போட்டு நீட் பண்ணி எத்தனை கட்டத்துல கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுவும் குறைந்த கட்டத்துக்குள்ளேயே அடங்கிருச்சுன்னா, இறைவனை போய் என்ன சொன்னா மண்டாடி பிடிச்சுதான் முன்னேறணும். அங்கனாலும் இந்த 6க்கு மேல இருந்ததுன்னா ஓகே. ஒரு பக்கத்துல 6 கட்டத்துக்குள்ளதான் கிரகம் இருக்குது, அங்க 5 கட்டம் இருந்ததுன்னா ரொம்ப போராட்டம், பேலன்ஸ் பண்ண முடியாது. அதே சமயத்துல என்ன சொன்னா, அங்க ஒரு ராசியில இருந்த 6 கட்டங்களுக்கு மேலாக 7 கட்டங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இறைவனுடைய கடாட்சி ஈஸியா கிடைக்கும். இல்லைன்னா இறைவனிடம் போய் மன்றாடி 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 நித்தமும் கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்துடும். அதாவது தன்னிறைவு அடைந்தவன் என்ன சொன்னா
அவன் எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஹோட்டலை நோக்கி போகணும், பசி இருந்தால் தானே ஹோட்டலை நோக்கி போவோம். காசு இல்லைன்னா தானே வந்து என்ன சொன்னா வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் சம்பாத்தியம் பண்ணணும், என்ன பண்றது அப்படிங்கிற வேகம் எழுச்சி வரும். இல்லாதவன் தான் இறைவனை நாடி போவான், இருக்கின்றவன் இறைவனை நாடி போக மாட்டான். ஏன்னா அவன் ஜாதக கட்டம் தான். ஒரு கட்டம் முயற்சியும் உழைப்பும், இன்னொரு கட்டம் வந்து இறைவனுடைய அனுகிரகம். ராசி கட்டத்தை விட அம்ச கட்டத்தில் அதிக கிரகங்கள் வந்து பகிர்ந்திருந்தால் அவனுக்கு இறைவனுடைய கடாட்சம் வந்து கடக்குன்னு கையை பிடிச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். கோயில்கள்ல பாருங்க உங்க அம்ச கட்டத்துல வந்து பரவலான கிரகங்கள் வந்து நிறைய இல்லாம 3க்குள்ளே அடங்கிருச்சு, 4க்குள்ளே அடங்கிருச்சு, 5க்குள்ளே அடங்கிருச்சு, 6க்குள்ளே அடங்கிருச்சுன்னா கோயில்ல உங்களை பார்த்து வந்து பெரிதாக மதிக்க மாட்டான். இதெல்லாம் செக் பண்ணுவேன் நான், செக் பண்ணுவேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்தா டெய்லி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்துருச்சு. அப்ப நான் போவேன். போகும்போது ஐயர் தனியா நின்றுட்டு இருந்தாலும் அவர் அப்படியே அமைதியா இருப்பார். ஐயர்களுக்கெல்லாம் வந்து உள்ளூர்காரனுக்கு தெரியாமல இருக்கா? தெரியும். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கொடுமை அம்சத்துல 6 கட்டம் தான் இருக்கு. ஒரு 7, 8 இருந்ததுன்னு வைங்க, வாங்கோ 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 அப்படிம்பாரு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, அவரை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன். முருகனை பார்த்துட்டு பேசாம 90 எடுத்து போச்சுட்டு பேசாம 10 ரூபா உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். வேற வழி எதுக்காக போய் நம்ம கொஞ்சணும்? நம்ம தான் கூப்பிடணும். அவன் வந்து அந்த இடத்தில் வந்து இடைத்தரக ஊடல உட்கார்ந்துருக்கான், அவனுடைய பொழப்புக்காக உட்கார்ந்துருக்கிறான். வேற வழியெல்லாம் கிடையாது. அவங்கள கொடுமை, அந்த கொடுமையெல்லாம் ஒரு பூசாரியாக இருக்கின்ற கொடுமை வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கே தெரியும். நாம் வந்து என்ன சொன்னான்னா 100 ரூபா தட்டுல போட்டா வந்து ஒருத்தனுக்கு மாலை கொடுக்கும், 100 ரூபா தட்டுல போட்டா ஒருத்தனுக்கு மாலை கொடுக்கும், 10 ரூபா ஓட்டா நம்ம வந்து 90 மட்டும் கொடுத்துட்டு பேசாம இருக்கோம் அப்படிங்கிற மனசாட்சி அவனை குத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? வெளியே தெரியாது, வெளியே சொல்லாம இருப்பான். காரணம் அவனுக்கு கர்மா. அவனுடைய கர்மாவை அவனே அந்த இடத்திலே அனுபவிச்சுட்டே இருப்பான். ஏன்னா எல்லா நேரமும் 100 ரூபா தட்டுல ஓடுறவன் வருவானா? அதெல்லாம் வரமாட்டான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரன் கோயிலுக்கு வருவான், 100 ரூபா கொடுப்பான், எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுப்பான். ஒரு கோயில்ல வேலை பார்க்குற வந்து என்ன கோயில்ல வேலை பார்க்குற பையன் வந்து என்ன சொன்னான்னா, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான், தெரிஞ்ச பையன்தான். ஒரு நாள் என்னை பார்த்து ஏதாவது திடீர்னு வணக்கம் பண்ணான். என்ன தம்பி நல்லா இருக்கேன்னு. எவ்வளோ சம்பளம்? 4300 ரூபாய்யா. கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆயிருக்கியா? குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கு. ஓகே. அப்படியா? கட்டுப்படி ஆகுதா? செவ்வாய்க்கிழமை ஏதாவது பொழப்பு கொஞ்சம் ஓடுமையா, மற்ற நாள் காசு கிடைக்காதியா? இதான் அவன் நிலம், இதான் நிலம். நான் பிற என்ன செஞ்சேன் தெரியும்? அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இங்க வா அப்படின்னு வந்தா, என்னய்யா அப்படின்னா, காசு கொடுத்தா வாங்கிக்கிடுவேன். கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். 100 ரூபா கையில கொடுத்தேன். என்ன காரணம்னா அவர்கள் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். கோயில் உட்கார்ந்துருக்கிறோம் பூரா ஜோதிடரும் அப்படித்தான். எவன்டா வருவான், எவன் வருவான், நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த தன்மையோடு தான் இன்றைக்கு வரைக்கும் ஜோசியர் உட்கார்ந்துருக்கோம். ஜோதிடம் சொல்லும் போது வந்து என்ன சொன்னான்னா, அந்த இன்டென்சிட்டி வரணும். அவன் நம்ம சொல்றத வந்து என்ன சொல்றோமோ அதை ஆமான்னு சொல்லணும், சும்மா சொல்லிட முடியாது. அப்ப நல்லா அதனாலதான் வந்து என்ன சொன்னா, அந்த அவர்கள் கூப்பிட்டு சரி இப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அந்த அலைகள் வந்து சரியாகும் போதுதான் ஜோசியம் பார்ப்போம். சும்மா கமர்ஷியலை பார்த்துட்டு போனோம்னா பேரு ரிப்பேர் ஆகி போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ராசி கட்டத்தில் குறைவான கிரகங்கள் 3 கட்டத்திலேயோ 4 கட்டத்திலேயோ அடங்கி விட்டது என்று சொன்னால், நன்றாக முயற்சி செய்துதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். முயற்சி 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 பண்ணி தான் ஜெயிக்க முடியும். அம்ச கட்டத்தில் ராசி கட்டத்தை விட வந்து கூடுதலான கிரகங்கள் பரவலாக இருந்தால் 6, 7, 8 மொத்தம் 9 கட்டத்துக்குள்ள ஃபில்லப் ஆகும். கூட வேணா ஒன்று சேர்த்துக்கிடுங்க, 10 கட்டம் ஃபில்லப் ஆகும். ஏன்னா மாந்தியை சேர்த்து கொள்ளலாம், ஃபில்லப் ஆகும். அப்ப இந்த 10 கட்டத்தில் வந்து என்ன சொன்னா 6 கட்டம்
என்பது கூட கம்மி தான். 7 இருந்தா தான் தெய்வம் அப்படி உள்ள கோயிலுக்குள்ள போனவொடனே ஏறிட்டு பார்ப்பாரு. இல்லைன்னா திருப்பதியில போனவொடனே முதுக பிடிச்சு ஓங்கி தள்ளுவான் பாருங்க. இல்ல அதெல்லாம் அனுபவிச்ச ஒன்று. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்களை, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இப்படி வட்டமா பிடிச்சுக்கிட்டு என்ன சொன்னா ஐயர்கள்லாம் சுத்தி நின்று அருமையா சாமி. சில பேர் என்ன சொல்றாங்க, மேல வரைக்கும் ஏத்தி கொண்டு விடுறதுக்கெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் அம்சத்தில் கிரகங்கள் சுற்றளவில் குறைவான கட்டங்கள் இல்லாமல் கூடுதல் கட்டங்கள் இருக்கும். நம்ம அதை உருவாக்க முடியுமா? உருவாக்கலாம். துட்டு செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இப்பயும் எந்த கோவிலுக்கு போனாலும் நான்லாம் அதே மாதிரி தான் பெரிய பெரிய கோயில்களுக்கு போகும்போது அங்கே பழக்கம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் தாள் நல்லா செலவாகும். சரி குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுவதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நாமும் இறைவனை கண்ணார தரிசிக்கலாம். எல்லா கோயில்களிலும் அப்படித்தான். அதனால இதற்கும் கொடுப்பினை என்பது ஜாதகத்தில் ராசி கட்டத்தை விட அம்ச கட்டத்தில் வந்த அதிகமான கிரகங்கள் சுற்றி இருந்தால் அவன் இறைவன் அனுகிரகம் பெற்றவன். ஆமா, இங்கேயும் கம்மி இங்கேயும் கம்மி அப்படியே என்ன சொன்ன ஒரு 3 கட்டத்துல 4 கட்டத்துல அடங்கிருச்சுன்னா போராடி இறைவனிடம் போனாலும் கூட அங்கேயும் என்ன சொன்னானா நமக்கு என்ன சொல்லலாம்னா அனுகிரகம் கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோவை போட்டனே தவிர வேற ஒன்றுக்காக இல்லை. ஏன் எல்லாருக்கும் என்ன சொன்ன பெரிய யோகங்கள், ஒரு சில பேர் யோகங்களாக இருக்காங்க, டெய்லி பட்டுச்சேலையாக கட்டுறாங்க. சில பேர் என்ன சொன்ன நாட்டு சேலை கட்டிட்டு என்ன சொன்னா இருக்கிறாங்க. சில பேருக்கு போன உடனே ஜபர்தஸ்தியான வரவேற்பு ஏன் இருக்கிறது. சில பேருக்கு என்ன சொன்ன என்னதான் செஞ்சாலும் வரவேற்பு இருக்காது, அப்படி இருக்கும். சில பேருக்கு வாயார போடுவாங்க, வாங்க 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 அப்படின்ட்டு. இதற்கு எல்லாமே காரணம் உங்களுடைய ராசி கட்டமும் அம்ச கட்டமும் தான். அதிகமான கிரகங்கள் பரவலாக இருந்தால் நீங்களும் யோகசாலிகளே. அந்த அமைப்பில் நம்ம குழந்தைகளுக்குனாலும் கிடைக்கட்டும்னு நீங்க உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்க குழந்தைகளுக்கு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கும் போதுனாலும் அப்படி பரவலான கிரகங்கள் 9 10 கட்டத்தில் 12 கட்டம், அதுல 10 கட்டத்துல தான் கிரகம் அடைபட முடியும். அதுல ஒரு 8 கட்டம்னாலும் ஒரு 7 கட்டம் 6க்கு மேல தாண்டிடணுங்க. 6க்கு மேல தாண்டிடணும். தாண்டி விட்டால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புக்கு வரலாம். குறைவாக இருந்தால் முயற்சி தான் பலனளிக்கும். இறைவனை விழுந்து விழுந்து கும்பிட்டால் தான் அந்த பலன் கிடைக்கும் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா ராசி அம்சத்தை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இல்லை என்று சொன்னால் முயற்சி. இறைவனை அடிக்கடி தொழுங்கள். அம்சம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை அடிக்கடி பாருங்கள். ஏன்னா வேற அப்பதான் அம்சம் வேலை செய்யும். ராசி வேலை செய்யணும்னா முயற்சி 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 பண்ணாதான் அந்த ராசி கட்டம் வேலை செய்யும். மனித முயற்சி ராசி கட்டமாகவும் தெய்வ அனுகூலகம் அம்ச கட்டமாகவும் கடவுள் கொடுத்திருப்பதற்கு காரணமே இதுதான். இது தெரியாமத்தான் என்ன சொல்றோம், நம்ம எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். சூட்சுமங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். முயற்சியால் வெற்றி பெற வேண்டும், முயற்சியும் வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உந்து சக்தி என்பது கண்டிப்பாக காலையில சீக்கிரம் எந்திக்கணும், குளிக்கணும், நல்லா ஆச்சார அனுஷ்டானங்களாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு 216 மந்திரங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களை நாடி இறைவன் வருவார். வராமலாம் போக மாட்டார், வருவார், கண்டிப்பா வருவார். உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதை கண்டிப்பாக மந்திர சித்துக்களால் கிடைக்கும் என்று கூறி இறைவனை தேடுங்கள், போங்க. கண்டிப்பாக கோயிலுக்குள்ள இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய பிறையெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.